குக் வித் கோமாளி சீசன் 7ல செமிஃபைனல் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த செமிஃபைனல்ல மொத்தம் 6 போட்டியாளர்கள் போட்டி போட்டிருந்தாங்க. சீனியர் டீம்ல 3 பேரும், ஜூனியர் டீம்ல இருந்து 3 பேரும் இருந்தாங்க. இதுல ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 2 பேர் ஃபைனலிஸ்டா தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அந்த வகையில சீனியர் டீம்ல இருந்து உமைர் மற்றும் சபானா 2 பேரும் கிராண்ட் பினாலேக்கு ஃபைனலிஸ்டா தேர்வாயிருக்காங்க. அதே நேரத்துல சீனியர் டீம்ல இருந்து பாபா பாஸ்கர் இப்ப எலிமினேட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜூனியர் டீம்ல இருந்து யாரெல்லாம் ஃபைனலிஸ்டா போறாங்கன்னா சம்யுக்தா அண்ட் சித்து 2 பேருமே ஃபைனலிஸ்டா தேர்வாயிருக்காங்க. இதனால ஜூனியர் டீம்ல இருந்து மீதம் இருக்க அரவிந்த் எலிமினேட் ஆயிருக்காரு. அதாவது இந்த செமிஃபைனல்ல மொத்தம் 2 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. சீனியர் டீம்ல இருந்து பாபா பாஸ்கர், ஜூனியர் டீம்ல இருந்து அரவிந்த். அப்படின்னா இப்போ கிராண்ட் பினாலேக்கு போக போற அந்த 4 ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்த்தா உமைர், சபானா, சம்யுக்தா மற்றும் சித்து. இந்த 4 பேர்ல குக் வித் கோமாளி சீசன் 7ல டைட்டில் வின் பண்ண போறாங்க யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கிராண்ட் பினாலே அடுத்த வாரமா இல்ல அதுக்கு முன்னாடி இன்னும் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்ததா பார்க்கணும். பாபா பாஸ்கர் அண்ட் அரவிந்த் எலிமினேட் ஆனது உங்களுக்கு அன்ஃபேர்னு தோணுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.